அனைவருக்கும் வணக்கம். அனைத்து மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக 7வது ஊதிய குழுவின் பிரகாரம் ஜூன் மாதத்திற்கான ஏஐசிபியின் குறியீடு புள்ளிகளை தற்போது மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. இதனால ஊழியர்களுக்கு டிஏ எவ்வளவு உயரும் மற்றும் இதனால அவர்களுக்கு சம்பளம் எவ்வளவு உயரும் அப்படிங்கிற முழுமையான கணக்கீடையும் இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாம பென்ஷன் சம்பந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்டும் இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, தொழில்துறை தொழிலாளர்களுக்கான சராசரி அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டினை அடிப்படையாக கொண்டு அகவிலைப்படி உயர்வுகள் நிர்ணயிக்கப்படுகின்றன. இது வாழ்க்கை செலவில் ஏற்படும் மாற்றங்களை பிரதிபலிக்கிறது. அரசாங்கம் ஆண்டிற்கு 2 முறை இந்த அகவிலைப்படி உயர்வை அறிவிக்கிறாங்க. கடந்த 3 மாதங்களாக ஏஐசிபி, அதாவது மார்ச், ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் ஏற்பட்டுள்ள இந்த அதிகரிப்பு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு எதிர்பார்க்கப்படும் டிஏ மற்றும் டிஆர் சுமார் 58.08% குறிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில ஜூன் மாதத்திற்கான ஏஐசிபியின் குறியீடு புள்ளிகள் விவரத்தை தற்போது அரசு வெளியிட்டிருக்காங்க. இதுல நம்ம பார்க்கும்பொழுதே தெரியும். ஜூன் மாதத்திற்கான இந்த ஏஐசிபியின் குறியீடு 145.0 இருக்கு. இதுல இந்த ஏஐசிபியின் புள்ளி விவரங்களை பார்க்கும்போது ஜனவரி 2025 143.2 இருக்கு. அப்போது அகவிலைப்படி 55 56.39% மாறுது. அடுத்தது பிப்ரவரி மாதத்தில் 142.8 இருக்கும்போது அகவிலைப்படி 56.72 மார்ச் 2025 143 இருக்கும்போது 57.09% அகவிலைப்படி உயருது. ஏப்ரல்ல பாத்தீங்கன்னா 143.5 ஏஐசிபியின் குறியீடு இருக்கும் பொழுது அகவிலைப்படி 57.47% இருக்கு. மே மாதத்திற்கு 144 புள்ளிகள் உயரும் பொழுது 57.85% அகவிலைப்படி இருக்கு. தற்போது பாத்தீங்கன்னா ஜூன் 2025 ஏஐசிபியின் குறியீடு 145 அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. இதனால அகவிலைப்படி 58.18% இருக்கும். அகவிலைப்படி சதவீதம் தற்போது உறுதியாயிருக்கிற நிலையில ஜூன் மாத ஏஐசிபியின் குறியீடு நம்ம பார்த்துட்டோம். இதுல டிஏ உயர்வு எவ்வளவு அப்படிங்கறதும் தெளிவாயிருச்சு. 55% தற்போது வரைக்கும் அகவிலைப்படி இருக்கு. இதனால ஊதிய உயர்வு எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஒரு உதாரணம் மூலமா பார்த்துக்கலாம். ஒரு ஊழியர்களோட அடிப்படை சம்பளம் 30,200 ரூபாய் அப்படிங்கறத வச்சுக்குவோம். அவருக்கு 55% தற்போது வரைக்கும் அவர் பெற்றுட்டு வராரு. அப்படி பார்க்கும் பொழுது 30,200 ரூபாயில 55% அப்படிங்கிறது 16,610 ரூபாயாக அகவிலைப்படி கிடைக்கும். இதுல இருந்து மொத்த சம்பளம் பாத்தீங்கன்னா 46,810 ரூபாய். இதுவே இந்த அகவிலைப்படி உயர்வு தற்போது ஜூன் மாதத்திற்கான இந்த குறியீடு மதிப்பு வந்த உடனே அகவிலைப்படி 3% அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. புதிய அகவிலைப்படி பார்த்தோம்னா அந்த 30,200 ரூபாய் வாங்கக்கூடிய ஊழியருக்கு 17,516 ரூபாய் இருக்கும். இந்த திருத்தப்பட்ட மொத்த சம்பளம் பாத்தீங்கன்னா 47,716 ரூபாய். இந்த அகவிலைப்படி 3% உயர்றதுனால அவருக்கு மாதம் 906 ரூபாய் கூடுதலாக உயர்வு ஏற்படும். அதாவது 30,200 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஊழியருக்கு அகவிலைப்படி 3% உயர்வினால 906 ரூபாய் இருக்கும். இது மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக தான் இருக்கு. கூடிய விரைவில் 8வது ஊதிய குழு அமல் சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் வெளிவரும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அது என்ன தகவல், அதை பத்தின முழு விவரம்னா எல்லாமே நம்ம சேனல்ல நம்ம போடுவோம். நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.